ஜெயந்தன் சிந்தனை கூட நிகழ்த்தி கொண்டிருக்கும் தேவ சுப்பையாவின் கருப்பன் நூல் அறிமுக கூட்டத்தில் தமது ஏற்புரை நன்றியுரை நிகழ்த்த தேவ சுப்பையாவை பாசத்துடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏற்புரைக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கருப்பன் இந்த நூல் எழுதினதுக்கப்புறம் அந்த அது ஒரு புத்தகமாக பரிமாணம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு அட்டைப்பட ஓவியம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் ஓவியர் சௌமியாவை நான் அணுகினேன். ஏன்னா கருப்பன் அப்படின்னு வரும்போது அதுக்கு எப்படி அட்டைப்படம் வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க அதை என்ன இருந்துச்சோ எப்படின்னா அவங்க அந்த அட்டைப்படம் வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுக்காக சில பகுதிகள் சேர்க்க வேண்டியதாக போச்சு அந்தளவுக்கு. ஏன்னா இந்த அட்டைப்படத்தை ஜெயமோகன் வெளியிட்டார் துபாயில் நடந்த விழாவில். ஸோ இப்போ அவங்க ஓவியர் சௌமியா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள கௌரவிக்கிறதுக்கு அமிர்தம் சூர்யா அவங்க கூப்பிட்றேன். நிகழ்ச்சியை அழகாக தோச்சிருந்த அன்பு தங்கை ஜாய் அவங்களை மேடை கலைக்கிறேன். அவர்களை அமிர்தம் சொல்லி ஆக்சுவலாக கருப்பன் நூல் வெளியீட்டு விழா சாரு வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் சூர்யா என்ன சொன்னாங்க, இது மாதிரி இப்போ சொன்னார்ல நீ ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகணும்னு, அது ஒரு எம்எல்ஜிஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நூல் அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன். இங்கே விமர்சன கூட்டம் அப்படின்னு இருந்தாலே சொந்த செலவில் சூழி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா இப்போ சபிதா இங்கே இருக்காங்க, எல்லாம் மனசில் போகுமா இல்லையா? ஸோ நான் யோசனை பண்ணேன். அப்புறமா ரைட் ஓகே நம்ம ஒரு இதை எழுதிட்டோம், அது என்ன இருந்தாலும் சரி. அதனால தான் சாருவே கூப்பிட்டு நான் ஏற்கனவே அதுவே ஒரு விமர்சன கூட்டம் மாதிரி ஆச்சு. அவர் கூப்பிட்டு நாங்கள் பேச வச்சுருந்தோம். இப்போ இந்த விமர்சன கூட்டம் நடத்துனது மூலமாக எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்னா, ஆகச்சிறந்த எழுத்து அப்படின்றது எப்பவுமே எழுதிட்டு சொல்ல முடியாது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா இந்த புத்தகத்தில் அப்கோர்ஸ் இது ஒரு நோஸ்டாலஜியா தொகுப்பு, ஒரு டைரி வாசிக்கிற மாதிரி உங்களுடைய நினைவுகள் எல்லாருடைய நினைவுகளையும் கண்டிப்பாக இது கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால எழுதினேன். நான் முந்த நாள் நான் துபாயிலேருந்து வரும்போது பாம்பே வழியாக வந்துட்டு இருந்தேன். பாம்பே ரீச் பண்ணும்போது, மும்பை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு மாறுது. கடல் தாண்டிய உடனே பச்சை பசேல் மரம் மலை அப்படிலாம் வந்துச்சு. எனக்கு கடுமையான வெயில், 45-50 டிகிரி கிட்ட போயிட்டு இருக்கு துபாயில் வெயில். இதை பார்த்தோன்னே எந்த மாதிரியான ஒரு நிலத்திலேருந்து இந்திய தேசம் ஃபுல்லாகவே எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் விமானத்திலேருந்து பார்க்கும்போது நிலங்கள் தான் தெரியும் கண்ணில். நிலம் 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 நிலம், விவசாயம் நிலம் நிலம்னு. அப்போ இந்த நிலம் தான் நம்மளுடைய அடையாளம். அந்த நிலத்தோட அடையாளம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த கதை தொகுப்பின் மூலமாக நான் சொல்ல முடிஞ்சிருக்கிறது ஒன்று தான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி நிலம் அப்படின்னா. சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ நவீன இலக்கியம் அப்படின்னு பேசுகிறோம், எவ்வளோ இந்த சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்கிறோம், சமூக நீதி, இலக்கியத்தில் சமூக நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அமிர்தா சூர்யா அண்ணா இருக்காங்க, இல்லை இன்னொரு எழுத்தாளர் இருக்காங்க, அவரும் நானும் ஒன்று கிடையாது. எல்லாரையும் நீங்கள் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. நான் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை எழுத்தாளர்கள் நீங்கள் சொல்ல முடியும்? நவீனத்தில் பின்னவீனத்தில் எழுத்தாளர்கள் ஏன் ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லை கன்னியாகுமரி வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களாம் வரும்போது சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ஒரு பிரதிநிதித்துவம் என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மி. கவிஞர் மீரா அப்படின்ற ஒருத்தர் தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பிள்ளைங்கள்லாம் இப்போ எழுத வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிலத்தை பற்றி பேசுறதுக்கோ அங்கே இருக்கிற வரலாற்று தகவல்கள் கூட இப்போ சோசியல் மீடியா காலத்தில் தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. முகவி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் இருக்கு, மதுரை மாவட்டம் வைகையாறு வந்துருது, அவங்க செழிப்பாக இருக்காங்க. இத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் இல்லாமல் ஆற்று பாசன வசதி இல்லாமல் வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய பிரதிநிதித்துவம், அதனுடைய பிரதிநிதி தான் நான், அதனுடைய அடையாளம் தான் நான். நீங்கள் அங்கே பார்த்த மனிதர்கள் எல்லாருமே இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா
உங்களுக்கு வயிற்று பசி தீரணும். முதல்ல உங்களுடைய தேவைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தரால் சிந்திக்க முடியும். ஒரு தஞ்சாவூர்லேருந்து வந்து எழுத வந்தவர்களுக்கும், ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை வட மாவட்டங்கள்லேருந்து வர்றவனுக்கும், சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனுடைய பிரதிநிதியாக தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன், என்னுடைய மண்ணை பற்றி பேசுறதுக்காக. கதை நுணுக்கம், அதுக்கு பின்னாடி இலக்கியம், நம்ம வாசிக்கிறோம், எதை எழுதுறோம், நம்ம வாழ்ந்த கதை, நம்ம வாழ்ந்த கதை, நம்ம பார்த்த கதைகளை பற்றி நம்ம எழுதுறோம். இதன் மூலமா என்ன ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படுத்த முடியுமா? என் தாத்தனையும் என் அப்பத்தாவையும் என் ஊர்ல இருக்க வானம் பார்த்த பூமியில ஓடு வாய் பிளந்து கிடக்கிற கண்மாய்களையும் அங்க இருக்கிற வழக்கு முறையும் வாழ்க்கையும் சொல்ல முடியுமா? அப்படிங்கிறதுனால தான் அது ஊரை பத்தி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுனால எழுதினேன். இல்லை சூரியன் நேற்று பேசும்போது கேட்டாங்க, கடைசியில கோடாங்கியை கொண்டுட்ட என்ன ஏதோ ஒரு கருப்பன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கடவுள் மறுப்பாளரும் பேசிட்டு போயிட்டீங்க. நானும் அவரும் ஒரு கடுமையான சிவபக்தர்கள். எங்களுக்குள்ள இருக்க கனெக்டிவிட்டி எல்லாம் பேச ஆனிச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா இங்க இருக்க லௌகிக தொடர்பால அவர் எனக்கு எல்லாருக்குமே தோணும். ஆனா இந்த விழா இந்த 9:45 தான் நான் இங்க வந்தேன். இது எல்லாமே இங்க நடக்கிற விழா நடக்கிற இந்த எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி அவருக்குள்ள நானே இருந்து இருக்கிற மாதிரி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்கல்ல, திருப்பி வலதுசாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஆன்மீகத்துக்கும் இதுக்கு என்னோட ஒருத்தங்க நான் கருப்பன்னு போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர் வேற அட்டை இருக்கு, ஏன் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆரஞ்சு கலர்ல லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு சாயம் பூச முயல்றது தான். அப்படி கிடையாது. ஆன்மீகம் என்பது இதற்கு முற்றிலும் வேறானது. இங்க இருக்க நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து ஏற்பாடு பண்ணது அமிர்தம் சூர்யா அண்ணன். அது இல்லாமல் இங்கே நிகழ்ச்சிக்கு அவங்க நிறைய பேர் அழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் பாலமுரளி இங்கே வந்திருக்காப்புல, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி என்னுடைய ஃபேமிலியிலேருந்து என்னோட குடும்பம், என்னோட அத்தை பொண்ணு ஸ்ரீவித்யா கணபதி, அவங்க ஸ்டேட் மகிழா காங்கிரஸோட வைஸ் பிரசிடென்ட், அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக அவங்க வந்து இந்த சௌமியா, அவங்க வந்து இந்த அட்டைப்படத்தை எனக்கு வரைஞ்சி அதுக்கப்புறமா தான் இதோட நிறையாவே எனக்கு அந்த ப்ரொமோஷன் ஆணிச்சு, எனக்குமே அதுக்கு ஒரு அடையாளமும் கிடைச்சிது. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக அதை முடிச்சதுக்கப்புறமா, இந்த கதை தொகுப்பு வெளியிட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த விமர்சன கூட்டமும் வந்து இது மாதிரியான, அதாவது எழுத வரவங்க, எழுதுறதுக்காக வந்து நிற்கிறவங்க, அவங்களுக்கான பின்புலம் என்ன, அவங்களுக்கான வாசிக்கிறதுக்கான என்ன மாதிரி பின்புலத்தில் வந்திருந்தாங்க. என் தாத்தா விவசாயம் பார்த்துருந்தாரு, அப்பா தான் முதல் தலைமுறை வந்து வேலை செய்கிறாரு. இலக்கிய பரிச்சயம் இல்லாத ஒரு பின்புலத்தில் இருந்து, ஏன்னா ஆடு மாடுக்கு பாலை வாங்கி கொண்டு போய் இதில் ஊற்றிட்டு, பண்ணையில் ஊற்றிட்டு, செருப்பு போடாத கால்களோடு ஓடிய கால்கள் எங்களுடையது. நீங்கள் சர்வசாதாரணமாக உங்களுடைய மேட்டிமைத்தனத்தை நான் தான் சொல்ல வரேன். சூர்யானா மாதிரி ஆளுங்களை ஏன் போற்றப்படணும் அப்படின்னா, அவங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க வந்து நல்லது சொல்றாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 2012 இன்னைக்கு முகநூலை திறந்தேன், எனக்கு அவருக்கு 12 வருஷம் நட்பு அப்படின்னு காமிச்சிச்சு முகநூல். ஆனா ஜென்மாந்திரமான ஒரு இருக்கிற ஒரு அண்ணன். இதே சூர்யானா ஒரு 2013 எனக்கு கல்கிக்கு ஒரு சிறுகதை அனுப்புனாரு, அனுப்பிச்சேன், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்படின்னா அவர் வந்து இல்லை நீ வேற மாதிரி எழுது, உன்னோட கதை நல்லா இல்லைன்னு சொல்ல, நீ வேற மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி எப்பவுமே ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா புதிதாக எழுத வருபவர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும். ஒரு கட்டத்தில் தான் அவங்க ஒரு இடத்தை ரீச் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய பூட்ஸ் கால்களை போட்டு நீங்கள் அழுத்தும் போது, முதல் ஒரு அறிமுக கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு புத்தக வெளியீட்டு விழானா அது புத்தக வெளியீட்டு விழாவாக நடக்கணும். அது நீங்கள் விமர்சன கூட்டம், நீங்கள் எங்கெங்கேயோ உள்ள மேலித்துவ உலக இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த அறிவை கொண்டு அவங்களை நசுக்காதீங்க. இந்த நிகழ்வுல கூட நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன், நான் ஒரு எல்லா கதைகளும் நான் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டேன், நான் ஒரு பெஸ்ட்டும் கிடையாது. என்கிட்ட கேட்டாரு, நான் சொன்னேன் எனக்கு பிடிக்காத கதைகள் இதில் இருக்கு. நான் நேர்மையாக ஒத்துக்கிறேன். வடிவேல் அவனே அடிச்சுக்குவோம்ல, ரொம்ப நியாயமா இருந்துட்டுமோன்னு. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத கதைகள் இருக்கு. நான் என்னை வளர்த்துட்டு இருக்கேன். இன்னும் நடந்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை வளர்க்கறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு இந்த புத்தக விமர்சன கூட்டம்ன்றது. அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு எழுத்தாளர்னா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க தட்டி கொடுத்து சொல்லி வரும்போது நிறைய எழுத்தாளர்கள் நம்ம தமிழ் சமூகத்துக்கு கிடைப்பாங்க. இந்த விழா அமிர்த சூர்யானின் அன்பு, அதுவும் இல்லாமல் ஜெயந்தன் சிந்தனை கூடல் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரோட பையன், அன்பு நண்பர் சீராளன், அவங்க மூலமா இந்த விழாவோட இந்த கூட்டம் நடந்துச்சு, நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதோட நண்பன் ஜின்னாவோட அரங்கு இது. எனக்கு அவர் நான் சொன்ன மாதிரி நான் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்க மாட்டேன். நிறைய பேர் ஜின்னாவே வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஜின்னா ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பழக்கம். 2010 எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில தான் பார்த்து பேசிட்டு இருக்கோம். அவர் படைப்புன்னு ஒன்று தொடங்கும் போதே அப்பயே எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து வந்து சுவடு பதிப்பகம், அவர் இப்போ நாட்கரம் பதிப்பகம் தொடங்கியிருக்காங்க, ஹக்ஸாகன். அவர்கிட்ட நான் வந்து அனுப்பும்போது ரொம்ப கடைசி நேரத்தில் தான் கதைகள் அனுப்பிச்சேன். அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நிறைய கதைகளை வந்து அது நான் எழுதின ஃபார்மெட்லேருந்து அதை வந்து செதுக்கி
அது சரியான ஒரு ஃபார்மேட்டுகள் கொண்டு வந்தாங்க. பேசும்போது எனக்கு இருக்க சந்தேகம், இது அஃபிஷியலாக இதான் என்னோட முதல் தொகுப்பு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப தட்டி கொடுத்து ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அருமையாக அதுக்கு ஒரு பின் அட்டையில் வந்து அவங்க சொன்னாங்க, பின் அட்டையில் எழுதியிருக்கிறது நல்லு தான் எனக்கு எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய பதிப்பகத்திலும் அதே மாதிரி புத்தகத்தை அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் இன்னைக்கு சொல்லுவோம், அடுத்த செகண்ட் புத்தகம் எல்லாருக்கும் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு நண்பனே வந்து உங்களுக்கு வந்து அண்ணனாகவும், ஒரு நண்பனே வந்து உங்களுக்கு பதிப்பகமாகவும், இது எல்லாத்துக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் வேணும், எல்லாத்துக்குமே பிளஸ்ஸிங் வேணும். நீங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா நான் துபாயிலேருந்து நேற்று காலையில் வந்துட்டு இன்னைக்கு காலையில் வரும்போது இத்தனை மனிதர்கள் நான் சந்திக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் அன்பா வந்திருக்காங்க எல்லாரும். அதுவும் வந்து ஒரு சூர்யா அப்படிங்கிற அமிர்தா சூர்யா அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதர் நின்று செய்யறாரு. எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி 2 பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு 2 பேருக்கு என்னன்னு இருக்கும். அது எப்பவுமே புரியாது, அது எப்பவுமே தெரியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கருப்பன் கொல்லப்பட்டுட்டான். கருப்பன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவன் கொண்டிருக்கணுமா, கொண்டதுக்கப்புறம் அடுத்து அவன் என்ன ஆயிருப்பான், அவனை திருப்பி கொண்டிருப்பாங்களா, அதெல்லாம் தெரியாது. அவன் வந்தான் கொண்டுட்டான், மேபி திருப்பி கொண்டிருக்கணும். கடவுள் வந்து திருப்பி சாமி வந்து திருப்பி கொண்டாலும் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே ஏதாச்சும் அவங்களுடைய இது பண்ணி போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல எப்படி விடை எது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தெரியாதோ அது நம்முடைய அனுமானத்துக்கு விட்டுரும். அதே மாதிரி தான் எங்களுடைய உறவு நம்ம சீரானன் எல்லாரும் கூட இருக்கிற ஒரு இன்னும் தம்பி சேது மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக அப்பா நினைவு சிறுகதை போட்டி நடத்துறதுலேருந்து தொடர்ச்சியாக அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. தம்பி பிரியா தம்பி எல்லாரும் இவங்க எல்லாரும் அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் நம்ம இத்தனையும் பண்ணமே திருப்பி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. சூர்யானன்ட்டு தான் கற்றுக்கணும் அந்த அன்பு செலுத்துறது எப்படி, அன்பை வந்து அதை நிர்ணயம் பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த டெடிகேஷன் இருக்குது பார்த்துங்க, அதுதான் அவரோட வெற்றி. 2வது இவ்வளவு விஷயங்களை அவங்க படித்து வெளில வந்து இவ்வளவு விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொரு மனிதனையும் அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாலும் அந்த பண்பை கற்றுக்கணும். அவர் தோலை கைப்பட்டு பேசுவார். அவரு அவ்வளவு எளிமையா இருக்காரு, பார்த்தா அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் எழுத்தவரா சொல்லுங்க அப்படின்னா அந்த ஒரு தாய் எழுத்தோடு நடந்துக்குவாங்க. அப்போ அதனாலதான் நிறைய பேர் எழுத வர முடியும். நீங்க உங்களுடைய இறுகின முகத்தை வச்சுட்டு எப்பவுமே சோல்ற தூக்கி காமிச்சிட்டு வெறப்பாவே இருந்து என்ன கொண்டு போறோம். அவருடைய அன்பு எப்பவுமே வந்து மறக்க முடியாது. இந்த நிகழ்வோட வந்து சிறப்பிச்ச எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும், அதுக்கான நல்ல ஒரு உந்துதலாக இந்த உங்களுடைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் அமைதியாக கேட்டவங்க அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.